ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனலான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது. ஆனால் தம்ப்நெயிலை பார்க்கும்போது எவனோ ஒருத்தனை நீ கழுவி ஊற்றுறதுக்காகவே பர்பஸ்ஃபுல்லாக எடுக்கப்பட்ட வீடியோ மாதிரி இருக்குதே அப்படின்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கலாம். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா வேற ஒரு கதை இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்ல போனோன்னா, இன்றைக்கி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் முன்னேறணும், அதாவது இந்த இடத்துல நான் பெரிய லெவலில் போகணும், ஒரு தலைமை பொறுப்புக்கு போகணும், ஃப்யூச்சரை டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு இடத்துல நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா அந்த டிசைட் நீங்கள் மட்டும் தான் பண்ண முடியும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாருமே உங்களை டிசைட் பண்ண விட மாட்டாங்க. அன்டில் அன்லெஸ் நீங்கள் ஒரு பெரிய வாரிசு குடும்பத்துலேருந்து வந்தாலோ இல்லை ஒரு பவர்ஃபுல்லான பேக்ரவுண்டில் இருந்து வந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிறத நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஒரு செல்ஃப் மேட் பர்சன், நான் முன்னேறணும்னா என் சொந்த காலில் நின்று தான் பண்ணணும், என் குடும்பம்லாம் பெருசாக ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா என் குடும்பமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான ஒரு நடுத்தர குடும்பம் தான். எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலைமை பொறுப்பில் இருந்தவங்க கிடையாது. அந்த குடும்பத்திலேருந்து வர மாதிரி என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது. எல்லாமே நான் சொந்த காலில் நின்று தான் செய்யணும், சொந்தமாக தான் சிந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு என்னென்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிப்பாங்க அப்படின்றதுக்கு இங்கே நம்ம தமிழகத்தில் பல பேர் நம்ம உதாரணமாக சொல்லலாம், பல துறைகளில் இருந்து நம்ம சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கான சேனல் இது கிடையாது. அதனால் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் மேட் மேன் எப்படி வளர்ந்து வரான், அதுக்கப்புறம் அவன் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் படுறான், எவ்வளோ அவமானங்கள் படுறான், அதுக்கப்புறம் அவன் எப்படி வின் பண்ணான் அப்படின்ற மாதிரி ஒரு கதையாக இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். இதுக்கு பல எக்ஸாம்பிளாக பல நடிகர்களை எடுத்தாலுமே கூட இன்னைக்கு ஒரு நடிகர் போட்டு வாருன்னு வாருனுங்கிறாங்க. பப்ளிக் கொண்டு அவர் இருக்கக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரி கொண்டு யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை, அவர் தான் சிவகார்த்திகேயன். ஸோ சிவகார்த்திகேயன் பேரை சொன்னாலே இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்கலாம் திட்டி தீர்த்ததுக்கப்புறமா இவனை பார்த்தாலே கோவம் வருதுடா அப்படின்னு போய் இன்னைக்கு நீ காலி ஐட்டம் அவனே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு அவரோட கெரியர் போயிட்டு இருக்குது. ஆனால் அவர் படங்களை ரசித்த ஃபேன்ஸே இன்னைக்கு அவருக்கு ஆப்போசிட்டாக போனது தான் அவர் எதிர்பார்க்காத ஒன்று. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவனோட வாய் தான். அவன் ஓவர் சீன் போடுறான், அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டருக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பல காரணங்கள் சொன்னாலும் இதையும் தாண்டி சொல்லப்படாத பல காரணங்கள் இருக்குது. எமோஷ்னலாகவும் நிறைய விஷயங்கள் சைக்கலாஜிக்கலாகவும் இருக்குது. அந்த சைக்கலாஜிக்கலான விஷயத்தை நம்ம யாருமே புரிஞ்சுக்கிறதே கிடையாது. மேலோட்டமாக என்ன இருக்கோ பார்த்து அதை டிசைட் பண்ணுறனால தான் 70 வருஷமாக நம்மளை ஆட்சி பண்ண ஆட்கள் நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரனும் ஏமாத்துறான், ரொம்ப நாளாக பழகின நம்ம நண்பனும் ஏமாத்துறான், இவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி உசார் பண்ணி வச்சுருந்தா அந்த லவ்வரும் ஏமாத்துறான் அப்படின்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் பல பேர் நம்ம குற்றம் சொல்லுவோம். ஆனால் எதனால் இது நடக்குது நம்மளுக்கு அப்படின்றத நம்ம ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறது இல்லை. டக்குன்னு பழியை தூக்கி அடுத்தவன் மேலே போட்டு போயினே இருக்க வேண்டியது தான். ஸோ இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷனையும் தாண்டி சிவகார்த்திகேயன் அவர்களோட வாழ்க்கையில் சந்தித்த வளர்ச்சி என்ன, பிரச்சனைகள் என்ன, அவமானங்கள் என்ன, இதெல்லாம் தாண்டி இவன் எப்படி நின்றுக்கிறான், இவனுக்கு யார் இவ்வளோ ஆப்படிச்சுன்னுக்கிறா அப்படின்றத பற்றி போட்டு உடச்சி ஓப்பனாக பேசிடுவோம் வாங்க நண்பர்களே. இப்போ கமெண்ட்டில் யாராவது போடுவாங்க பாருங்கள், வீடியோ ஸ்டார்ட் செட் 1 minute 30 minutes 1 minute 30 seconds அப்படின்னு மூச்சு பிடிக்க கத்திக்கிறேன் 1.5 நிமிஷம். அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக மேட்டருக்கு தான் வருவாங்க. அவங்களுக்காக தான் இந்த இன்ட்ரோடக்ஷனை நான் கொடுத்தேன், அவங்களாம் கேட்காதவங்க கேட்டுவாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் எப்படி வளர்ந்து வந்தார், எங்கேருந்து ஆரம்பித்தார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற பிரான்மலை அப்படின்ற ஒரு இடத்துல தான் பிறந்திருக்காரு. ஆனால் படித்து வளர்ந்தது எல்லாமே திருச்சியில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஸோ இங்கே இருக்கிற இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான் ஏகப்பட்ட பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோட இறுதியில் சொல்கிறேன். ஸோ இவரோட நெருங்கிய உறவினர் தான் அருண் பிரபு. அருவி படம் எடுத்தார் பார்த்தீங்களா, நெருங்கிய உறவினர். அது மட்டும் இல்லாமல் தர்ஷன் ஒரு நடிகர் பார்த்துருப்போம் கனா படத்தில். ஸோ இவர் கூட பார்த்தீங்கன்னா இவரோட நண்பரோ உறவினரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்ஜினியரிங்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் எல்லா இன்ஜினியரிங்கும் வரக்கூட ஒரு ஆசை தான். எல்லா இன்ஜினியரும் படித்து முடிச்சதுக்கப்புறம் சினிமாவில் வரணும்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் இந்த ஆசை விட்டு போகவில்லை. அது என்ன, சிவகார்த்திகேயன் ரொம்ப பெருசாக இருக்குது, எஸ்கேன்னு சிம்பிளாக கூப்பிட்டுடலாம். ஸோ எஸ்கே அவர்களுக்கும் சினிமாவில் ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசை. இன்ஜினியரிங் முடித்த உடனே பட்டுன்னு கிளம்பி சென்னைக்கு வந்துட்டு இருக்கிறாரு. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பெருசாக யாரும் சொன்னதில்லை. 1000ல் ஒருவன் படத்தில் நம்ம கார்த்தி அவர்கள் நடித்தார்ல, இந்த படத்தில் கூட அந்த 100-200 பேரில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்சிருக்கிறாராம். இதுக்கப்புறம் தான் இப்படியே போனால் நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு 10 வருஷம் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியில் முடிகிடியெல்லாம் நிறச்சி தலை சொட்ட விழுந்ததுக்கப்புறமா மாயக்கண்ணாடியில் சேரனை கூப்பிட்டு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுவார்ல, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்மளுக்கு ஃபியூச்சரில் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி பயந்து போன சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்சாகணும். அது சினிமாவில் நடிச்சானா, சீரியலில் நடிச்சானா, டிவியில் நடிச்சானா அப்படின்ற மாதிரி எது கிடைக்குதோ நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பாக தேட ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ அப்போ தான் விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரு அப்படின்ற மாதிரி ஒரு கான்டெஸ்ட் நடத்துகிறாங்க. ஸோ இந்த கான்டெஸ்ட்டில் போய் பங்கு பெற்ற நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் என்ன பண்ணாருன்றது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப அழகாக மிமிக்ரியும் பண்ணுவார், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருப்பார்.
ஸோ அதில் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆனது தான் இந்த காலகட்டத்தில் மேட்ரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் விஜய் டிவியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டெவலப்பிங் சேனலாக தான் இருந்தது. அவங்க டெவலப் ஆகும்போது சன் டிவி, ராஜ் டிவி, ஜெயா டிவி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் லீடராக இருந்தாங்க. அதாவது இவங்களெல்லாம் அடிச்சு தூக்கிட்டு மேலே வரத்துக்கு விஜய் டிவிக்கு ஒரு மிகப்பெரிய பேக்கப் தேவைப்பட்டது. அதுக்கு பேக்கப் அவங்களோட கார்ப்பரேட் நிறுவனம், அவங்க ஒரு நேஷனலைஸ்டு சேனல் அப்படின்றனால அவங்க கிட்ட ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்கும் பார்த்தீங்களா, நானும் கார்ப்பரேட் கிரிமினல் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்து விஜய் டிவி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஆரம்ப கட்டத்தில் விஜய் டிவியை உள்ளூரில் வளரக்கூடாது அப்படின்ற மாதிரி தடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட பிளாக் ஷிப் இருப்பாங்க, ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. வைபவ் அவர்கள் ஈசன் படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவார் அவரோட லவ்வரை பார்த்து, உங்கள் அப்பாவுக்கு இந்தியா ஃபுல்லாக ஆள் இருக்கலாம், ஆனால் இந்த மொத்த தமிழ்நாடே எங்கள் அப்பாது தான் தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். சரியான பவர்ஃபுல்லான டைலாகுங்க அது. ஸோ அதே மாதிரி தான் விஜய் டிவி இங்கே செங்குத்தாக நட்டு நிற்கணும்னு நினைக்கும் போது நான் ஏற்கனவே மேற்கொண்ட சொன்ன சேனல்ஸ் வந்து இந்த சன் டிவி, ராஜ் டிவி, ஜெயா டிவிலாம் பெருசாக இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல. ஏன்னா ஒரு சில நடிகர்களை விஜய் டிவியில் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணனாலும் பல நடிகர்கள் வராமே போயிடுவாங்க. காரணம் என்னன்னா இந்த சேனலுக்கு வந்து அந்த சேனலை நம்ம பகச்சிக்க கூடாது இல்லை அப்படின்ற ஒரே காரணம் தான். இருந்தாலும் விஜய் டிவி என்ன பண்ணாங்க தெரியுங்களா, ஒரு கார்ப்பரேட் மைண்ட் இல்லை, கார்ப்பரேட் கிரிமினல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன என் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுக்கறது, என் சேனல்லையே நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணி அவனுங்களே ஒரு மிகப்பெரிய நடிகராக வளர்த்து உங்களுக்கே நான் காம்படிஷனாக அனுப்புகிறேன் பாரு அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு சுத்தினால தான் விஜய் டிவியிலிருந்து ஏகப்பட்ட சினிமா மெட்டீரியல் வந்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம சந்தானத்தை சொல்லலாம், சிவகார்த்திகேயனை சொல்லலாம், அதுக்கப்புறம் அமுதவான, அதுக்கப்புறம் ரோபோ சங்கர், இந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டாக அடுக்கிக்கிட்டே போகலாம். இதுக்கு காரணம் அந்த பழைய காலத்து ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இந்த மாதிரி அவங்க ஆரம்பத்தில் உருவாகி கொண்டே இருக்கும் போது சந்தானம் அவர்களுக்கு ஒரு நல்ல ஃபேன் பேஸ் கிரியேட் ஆச்சு. சிம்புவை பிடிச்சி அப்படியே அவர் சினிமாக்குள்ளே போயிட்டாரு. இதுக்கு அடுத்ததான் நம்ம ஒரு காமெடியனை ரெடி பண்ணோம், மியூசிஷியன்ஸு, சிங்கர்ஸ் எல்லாரையும் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஹீரோ மெட்டீரியலை யூஸ் பண்ணணும், ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த கலக்கப்போகுது யார் அந்த ப்ரோக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக கொஞ்சம் ஹீரோயிக்காக இருப்பார் இல்லைங்களா அந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் வாயை திறந்தாலே நல்லா கலாய்ப்பான். சரியான டைமிங்கு, நல்ல டைமிங் காமெடி அந்த காலகட்டத்தில் கொடுத்துட்டு இருந்த பையன் இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதனால மற்ற கண்டஸ்டன்ட்டோட கம்பேர் பண்ணால் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மிமிக்ரி அப்படின்றது ஒரு பேசிக் லெவலில் தான் தெரியும். ஆனால் அந்த காலகட்டத்தில் கேபிஓயில் வந்த பல கண்டஸ்டன்ஸ் இவரோட ஸ்ட்ராங்காக மிமிக்ரி பண்ணுறவங்க இருந்தாலும் அந்த டைட்டில் வின்னராக சிவகார்த்திகேயன் மட்டும் தான் ஆனார். அதுக்கு பின்னாடி இருந்த பாலிடிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, சிவகார்த்திகேயனை ஜெயிக்க வைக்க வேண்டும், இவனை ஜெயிக்க வச்சு நம்ம சேனலில் வச்சு வளர்த்து விட்டு இவன் ஒரு பெரிய நடிகராகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அப்படின்றத நான் இன்னைக்கு சொல்லலை, அன்னைக்கு கேபிஒயில் சிவகார்த்திகேயன் அவர்கள் கூடவே போட்டி போட்டு கண்டஸ்டண்ட்டாக இருந்து ஃபேமஸாக இருந்த ஒருத்தர் என்னோட நெருங்கிய நண்பர். அவர் சொன்னார், அதாவது நாங்கள்லாம் வந்து மிமிக்ரி பண்ணுவோம், எங்களோட டீமில் வந்து அவன் மிமிக்ரி பண்ணால் சிவகார்த்திகேயன் அவர்கள் ரொம்ப டம்மியாக தெரிவாருன்னு அவர் ஒரு டீமில் போட்டு அவருக்கு கீழே எல்லாரையும் டம்மியாக போட்டு சிவகார்த்திகேயன் மட்டும் தனியாக தெரிகிற அளவுக்கு உள்ள பிளான் பண்ணுவாங்களாம். இதை சொல்லி அவர் வேதனைப்பட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த காலகட்டத்தில் பாப்புலராக இருந்தார். இப்போ கொஞ்சம் ஷோஸ்லாம் பண்ணிட்டு அவர் சர்வைவ் ஆகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு சிவகார்த்திகேயன் அவர்களை வளர்த்து விடுறதுக்கு விஜய் டிவி ரொம்ப முயற்சி பண்ண காலகட்டம் தான் அது. அதுக்கேற்ற மாதிரி அவரோட திறமையும் நல்லா இருந்தது. அவரும் வாய் கொடுத்து எல்லாருக்கிட்டையும் புண்ணும் வாங்கிப்பார், அவரும் பல பேரை புண்ணாக்கிடுவார். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டைமிங்கான ஆள் தான் அவர். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது தான் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு பேசிக் ஃபேன் பேஸு, ஒரு 5 லட்ச ரூபா மாதம் சம்பளம் வாங்குற அளவுக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் ஸ்டாண்டர்டாக விஜய் டிவியில் செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் நிறைய ஷோஸ்க்கு போய் மிமிக்ரி பண்ணும்போது ஒரு 10,000 15,000 வாங்குவார். வீட்டு வாடகை கட்டுறதுக்கு கூட கையில் காசு இருக்காதான். இதெல்லாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபிஓ பண்ணிட்டு இருந்த பீரியடு. ஸோ கேபிஓ அதுக்கப்புறம் சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் இவர் பண்ணிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பெரிய ப்ரோக்ராம்லாம் எடுத்து இந்த இது இதெல்லாம் பண்ணும்போது இவர் ஒரு ஸ்டாண்டர்டான எம்ப்ளாயி ஆகிட்டார், ஸ்டாண்டர்டான ஆங்கர் ஆகிட்டார் அந்த சேனலில். ஸோ அதுக்கப்புறம் தான் அவருக்கு சம்பளம் வந்து ஒரு 4 லட்சம் 5 லட்சம் உயருது. ஸோ இந்த லெவலுக்கு அவருக்கு ஃபேன் பேஸ் வந்துருச்சு. சிவகார்த்திகேயன் அவர்களால் தான் இந்த ப்ரோக்ராம் போகுது அப்படின்னும் போது தான் சினிமாவில் அடி எடுத்து வைக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா சினிமாவில் போய் ஒரு நல்ல கேரக்டர் நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நடிக்க போகிறாரு. அந்த மாதிரி அவர் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எடுத்து வச்சது எந்த படம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியராஜ் அவர்களோட மெரினா அப்படின்ற படம் தான். இந்த மெரினா படத்துக்கு பாண்டியராஜ் அவர்கள் சிவகார்த்திகேயன் அவர்களோட கேரக்டருக்கு ஃபஸ்ட்டு விமல் அவர்கள் அப்ரோச் பண்ணும்போது விமல் அவர்களுக்கு நடிக்கணும்னு விருப்பம் இருந்தாலும் அவர் வேற ஒரு படத்தில் கமிட் ஆனதுனால போக முடியல. அதுக்கப்புறம் ஒரு சில ஹீரோக்களை நம்ம பாண்டியராஜ் அவர்கள் அப்ரோச் பண்ணும்போது இந்த கதையில் நடிக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த காலகட்டத்தில் தட்டி கழிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு மிகப்பெரிய அவார்ட் வின்னிங் படத்தோட கண்டென்ட்டு. அதாவது பாலிவுட்டில் சலாம் மும்பை அப்படின்ற மாதிரி ஒரு படம் வந்தது. இந்தியாவிலேயே 2வது படம் அகாடமி அவார்டுக்கு நாமினேஷனாக போன படம் அந்த படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த படத்தோட மையமாக அந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த படம் மெரினாவை எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களை போடுறதுக்கு முக்கியமான காரணம் மற்ற ஹீரோஸோட டேட்ஸும் கிடைக்கல, அந்த ஹீரோக்கள் விருப்பமும் படலை. கடைசியில் சிவகார்த்திகேயன் அவர்கள் ரொம்ப சொற்பமான சம்பளத்துக்கு நான் ஒத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாராம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட்டும் பண்ணியிருக்கிறாரு. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் பாண்டியராஜ் அவர்கள் ஒரு வெற்றி இயக்குனர் அந்த காலகட்டத்தில். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு படமோ 2 படமோ அவர் வெற்றி கொடுத்துட்டாரு.
அது மட்டும் இல்லாமல் இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது அட்டெம்ப்ட். இந்த படத்தோட பட்ஜெட்டே அந்த காலகட்டத்தில் 50 லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஹேண்டி கேம் வச்சு தான் அந்த படத்தை மொத்தமாக முடிச்சிருப்பாரு. ஸோ ஒரு ரிஸ்க் இல்லாத ஒரு விஷயம், ட்ரை பண்ணி பார்ப்போம், கிளிக் ஆகிடுச்சுன்னா நம்ம அடுத்தடுத்த படம் கமிட் ஆக போகிறோம், இல்லைனா மறுபடியும் டிவிக்கே வர போகிறோம், கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் அடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. அகலக்கால் எடுத்து வைக்கல, சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு எஸ்கே அவர்கள். பட் இருந்தாலும் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் அந்த மெரினா படத்தில் வர அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியான சீன் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த சீன் எல்லாமே ரொம்ப காமெடியாக இருக்கும். மற்ற சீன்ஸ்லாம் அந்த படத்தில் கொஞ்சம் சீரியஸாக தான் போயிட்டுருக்கும். ஸோ அதனால் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சிது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் 3 அப்படின்ற ஒரு படத்தை அவரோட மனைவியை வச்சு இயக்கி ஒரு படத்தை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணும்போது ஃபஸ்ட்டு சந்தானத்தை அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஸ்கூல் கேரக்டருக்கு. ஏன்னா சந்தானம் அவர்கள் ஏற்கனவே சிம்பு கூட வல்லவன் படத்தில் ஒரு ஸ்கூல் கேரக்டர் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அதை வச்சு நம்மளும் சந்தானத்தை யூஸ் பண்ணலாம், ஏன்னா சந்தானம் தான் நம்ம கூட ஏற்கனவே ஒரு படத்தில் பொல்லாதவனில் நடிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி தப்பு கணக்கு போட்டுட்டார் சிம்பு அவர்கள், தனுஷ் அவர்கள். என்ன தப்பு கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொல்லாதவன் படத்தில் ஆக்சுவலாக தனுஷ் கூட ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து சந்தானம் அவர்கள் காமெடியே பண்ணியிருக்க மாட்டார். அந்த படம் முக்கால்வாசி கிட்டத்தட்ட ஒரு 95% முடிச்சதுக்கப்புறமா அன்னைக்கு காலகட்டத்தில் சந்தானம் கொஞ்சம் பீக்கில் இருந்தாராம். ஸோ அதனால் பீக்கில் இருக்கும்போது சந்தானத்தை போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்தனால இந்த படம் முக்கால்வாசி முடிச்சதுக்கப்புறமா கடைசி ஷெடியூலில் தான் சந்தானத்தை கூப்பிட்டு அந்த சின்ன சின்ன காமெடி பேட்செல்லாம் பண்ணாங்களாம். ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, சந்தானம் அவர்கள் நம்ம பொல்லாதவனுக்காக வரல, அதாவது அந்த டேரக்டருக்காக தான் வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா தனுஷ்காக வரல, கடைசி நிமிஷத்தில் சந்தானம் இருந்தாகணும்னு ப்ரொடியூசரும் விருப்பப்பட்டிருக்கிறாங்க. இதன் காரணமாகத்தான் சந்தானம் உள்ளே வந்தாரே தவிர தனுஷ்காக உள்ளே வரல. இதை வந்து தனுஷ் அவர்கள் காலப்போக்கில் புரிஞ்சுக்கிட்டாரு. இது மட்டும் இல்லாமல் 3 படத்தில் கூப்பிடும் போது ஏற்கனவே நம்ம சிம்பு அவர்களுக்கும் தனுஷ் அவர்கள் மற்றும் அவரோட மனைவிக்கும் ஒரு வாய்க்கா தகராறு இருந்தனால சிம்பு அவர்கள் சொன்னனால சந்தானம் நடிக்க மறுத்துட்டார் அப்படின்ற ஒரு ரூமரும் அந்த காலகட்டத்தில் போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ தான் தனுஷ் அவர்கள் ஒரு பிளான் பண்ணுறாரு. என்னன்னா, சிம்புவுக்கே விஜய் டிவிலேருந்து சந்தானம்னு ஒரு ஆள் கிடைக்கும் போது எனக்கு கிடைக்க மாட்டாங்களா? ஸோ சிவகார்த்திகேயன் ஒருத்தன் வெளில உருவாயிட்டு வரான். ஸோ இவன் வந்து நல்ல டைமிங் காமெடி பண்ணுறான், சந்தானம் மாதிரி அவனும் டைமிங் காமெடி பண்ணுறான், அவனும் பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரி தான் இருக்கிறான், அவனை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் அப்ரோச் பண்ணி 3 படத்தில் கொண்டு வராங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்த நேரம் அந்த படம் எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குது. சிவகார்த்திகேயனால் மட்டும் கிடையாது, அவர் வந்தார், அவரோட பார்ட்டை அவர் தனியாக பண்ணுவார். அனிருத் வேறு லெவலில் கலக்கி கொலவெறி போட்டார். ஸோ இந்த படம் வந்து எல்லாராலையும் பார்க்கப்பட்டது. படம் வந்து ஓரளவுக்கு மிக்சட் ரிவ்யூஸ் கிடைச்சாலும் இந்த படம் கமர்ஷியலாக வெற்றி படம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அதே வருஷம் எழில் அவர்களோட இயக்கத்தில் மனம் கொத்தி பறவை அப்படின்ற ஒரு படத்தை நடிக்கிறாரு. இந்த படத்தின் இசையமைப்பாளர் டி இமான் அவர்கள். பாட்டெல்லாம் சரியான ஹிட்டு. படமும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம எழில் அவர்களோட பழைய படமான துல்லாத மனமும் துள்ளு மாதிரி அப்படியே ஜாலியாக போவோம். ஸோ அதனால் இந்த படமும் ஹிட்டு. ஸோ ஒரே வருஷத்தில் நடித்த 3 படமும் வரவேற்பு கிடைச்சோன்னே சினிமாவில் எப்போவுமே என்ன லாபம் தராங்க அப்படின்றதையும் தாண்டி சென்டிமெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த முக்கியத்துவம் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஏகப்பட்ட பேர் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் சிவகார்த்திகேயன் அவர்களோட வளர்ச்சி படிப்படியாக மேலே வருது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். லிஃப்ட் வச்சு மேலே ஏறி ஒரேடியாக சர்ன்னு போயிடுச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் அவர் வந்து தேர்ந்தெடுத்த படங்கள், கதைக்களங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட் தான். ஏன்னா அவரோட பாதையை அவர் வந்து நிர்ணயிச்சிட்டாரு. என்னன்னா, நான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற படம், அதுக்கப்புறம் அவார்ட் வின்னிங் படம், என் படம் வந்து உலக அளவில் வந்து பெரிய பாராட்டு கிடைக்கணும், அகாடமி அவார்டில் போகணும், ஆஸ்கார் அவார்டு வாங்கணும், நேஷனல் அவார்டு வாங்கணும், இப்படியெல்லாம் முடிவு பண்ணாமல் என்னை நம்பி தேட்டர் வர அத்தனை பேரும் ஜாலியாக வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு முடிவில் படங்கள் கொடுக்க ஆரம்பித்தார் எஸ்கே அவர்கள். ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல படங்களை கொடுக்கணும், என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்கணும், அதுக்குள்ளே என்ன கருமம் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு சமுதாயத்தை சீரழிச்சாலும் பரவாயில்ல, என்டர்டெயின்மெண்ட்ரா அவ்வளோதான்டா. இந்த புல்லிங்கோன்னு சொல்கிற பசங்களெல்லாம் சிவகார்த்திகேயன் அவர்களும் ஒரு பக்கம் தனியாக உருப்படாமல் ஆக்கி வச்சாரு, இல்லை வளர்த்து விட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா இவரோட படத்தில் இருக்க கதைக்களங்கள் மோஸ்ட்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதே அவங்க மேலே தான் இருக்கும். எப்படி ஒரு பொண்ணை உசார் பண்ணணும், எப்படி லவ் பண்ணணும், எப்படி வேலைக்கு போகாமல் அப்பா அம்மா காசில் உட்காந்து சாப்பிடணும், இந்த மாதிரி நாட்டுக்கு தேவையான பல கருத்துக்களை அவரோட ஆரம்ப கட்ட படத்தில் வந்து பண்ணிகிட்டே இருந்தார். இருந்தாலும் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எல்லாரும் பார்த்துட்டு போனாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி அன்றைக்கி சோஷியல் மீடியா இல்லைன்னா அப்போவே அவரை கதற விட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து என்டர்டெய்னிங் படங்களாக கொடுக்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் மேலே பெட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏகப்பட்ட தயாரிப்பாளர்கள். உதாரணத்துக்கு இந்த எஸ்கேப் ஆர்டிஸ்ட் பி மதன் அவர்கள், ஏஆர் முருகதாஸ் அவர்கள், லிங்குசாமி அவர்கள், இவங்கெல்லாம் வந்து சிவகார்த்திகேயனை ஆரம்ப கட்டத்தில் வச்சு படம் எடுக்க ஆரம்பித்து நல்லா கல்லா கட்டினாங்கன்னு சொல்லாங்க. ஆனால் இவங்க எல்லாம் கல்லா கட்டினாங்க. இந்த படத்தில் உயிரை கொடுத்து நடிச்சனே, ஏகப்பட்ட வசனங்கள் பேசினேன், கிரியேட்டிவிட்டியாக நிறைய டைமிங் காமெடிஸ் பண்ணனேன், ஆனால் என்னோட பேக்கெட் நிரம்பவே இல்லையே அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் ரொம்ப சீக்கிரமாகவே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சில நடிகர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டா கூட கொஞ்சம் நம்ம பேங்க் பேலன்ஸு, வீடு வாசல், கார்லாம் வாங்கி செட்டில் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம ஆட்டம் போடுவோம்னு நினைப்பாங்க. ஆனால் இவர் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நான் ஏன் இவங்ககிட்ட காசை வாங்கி இவங்களுக்கு படத்தை நடிச்சு கொடுக்கணும், என் படத்தை வந்து ரசிகர்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் நான் என்ன மாதிரி படம் எடுத்தாலும் என் ரசிகர்கள் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு அவர் தப்பு கணக்கு போடுறது தான் மேட்ரு. ஏன்னா இன்றைக்கி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஹீரோவை நம்பி தான் ப்ரொடியூஸ் பண்ணாலுமே கூட
தேட்டருக்கு வந்து ஆடியன்ஸை புல் பண்ணி கூட்டிகிட்டு வரத்துக்கு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி, டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஏகப்பட்ட வேலைகளை செய்வாங்க. உதாரணத்துக்கு மார்க்கெட்டிங்கு, ஃபைனான்ஸு, அதுக்கப்புறம் தேட்டர் பிடிக்கிறது, அதை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்கக்கிட்ட ஒரு தனியாக பி டீம் மாதிரி வச்சு அவங்க ஒர்க் அவுட் பண்ணி தான் தேட்டருக்கு ஆடியன்ஸை புல் பண்ணுவாங்க, அந்த படத்தை வியாபாரம் பண்ணுவாங்க. மொட்டையாக இந்த ஹீரோ வந்து நடிச்சிட்டாலே என் படம் ஓடிடும் அப்படின்னா, கமலஹாசன் அவர்களோட படங்கள் எத்தனை படங்கள் ஃப்ளாப் ஆயிருக்கு, விஜயோட படங்கள் எத்தனை படம் ஃப்ளாப் ஆயிருக்கு, அஜித்தோட படங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக தொடர்ந்து ஃப்ளாப்பு. ஸோ இவங்களுக்காக பார்க்க வந்தவங்க பார்த்து அவர் படம் ஓடிருதா, எதனால் ஃப்ளாப் ஆகுது அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். ஆனால் அதை வந்து பெருசாக அனலைஸ் பண்ணாரா இல்லையான்னு தெரியல நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள். ஆனால் தம் மேலே இருக்கிற முழு நம்பிக்கையில் நானே இனிமேல் நடிக்கிறேன், அதுவும் என் சொந்த படத்தில் தான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சது தான் அவருக்கு அவரே சூனியம் வச்சுக்கிட்ட கதை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணார்னா, தன்னோட சொந்த காசை வச்சு ஓனா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்காம தன்னோட நெருங்கிய நண்பர் ஆர்டி ராஜா அப்படின்றவரை வச்சு 24AM ஸ்டுடியோஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த ஆர்டி ராஜா வந்து பேசிக்கலி மார்க்கெட்டிங் அண்ட் கிரியேட்டிவ் ஹெட்டாக இருந்தனால எப்படிலாம் இந்த படத்தை வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிற படத்தை நம்ம பப்ளிசிட்டி பண்ணலாம், எப்படியெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சனால இவரை வச்சு 24AM ஸ்டுடியோஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற காசு எல்லாமே சிவகார்த்திகேயன் அவர்களது மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே வெடிகுண்டா, அதாவது கால் வைக்கிற எல்லாம் இடமெல்லாம் கன்னி வெடியாக இருந்தால் நாங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்ற அளவுக்கு சிவகார்த்திகேயன் அவர்களை யோசிக்க வச்ச முதல் படமே ரெமோ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இந்த படம் வந்து அப்பட்டமாக எந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆனாருன்னு தெரியும். அதுக்கு ஹாலிவுட் படங்களை சொல்லுவாங்க, ஹவி சண்முகியை சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய படங்களை சொன்னாலுமே கூட ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம். இந்த படத்துக்கு ஏகப்பட்ட தடைகள் வந்தது. ஃபஸ்ட்டு தடையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸே ஆகக்கூடாது. ஏன் ரிலீஸ் ஆகக்கூடாது? எல்லா ப்ரொடியூசர், அதாவது எல்லா ப்ரொடியூசரும் சொல்ல முடியாது, ஒரு 3 ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயனை வச்சு அடுத்த ஒரு 5 வருஷத்தில் ஊரில் இருக்கிற அத்தனை பங்களா, டாப் மோஸ்ட் கார்ஸு, ப்ரைவேட் ஜெட்டு, அதுக்கப்புறம் என்னங்க 5 ஸ்டார் ஹோட்டலு, ரெசார்ட்டு, தீவு, இந்த மாதிரி எல்லாமே வாங்கிடலான்னு முடிவு பண்ணி ஒரு 3 ப்ரொடியூசர் இங்கே சுற்றிட்டு இருந்தாங்க சிவகார்த்திகேயனை வச்சு. ஆனால் அவங்க எல்லாரோட கனவுலையும் மண்ணை வாரி போட்டு விட்டார் சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி இவரை காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண 3 பேர் யாருன்னு சொல்கிறாரு, நான் சொல்லலை, சிவகார்த்திகேயனே சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கேஇ ஞானவேல் ராஜா, எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன், வேந்தர் மூவிஸ் மதன் அவர்கள். அதாவது இவர் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாருன்னா, ரெமோ படம் முடிஞ்சிருச்சுங்க, ஆனால் இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வரத்துக்கு நான் பட்ட பாடு இருக்கே, அது வந்து ரிலீஸே ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க 3 பேரும் என் மேலே ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா, ஞானவேல் ராஜா என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கினாங்க, ஆனால் அந்த படத்துக்கான டேட்ஸ் இன்னி வரைக்கும் கொடுக்கல, அதுக்குள்ளே அவனோட சொந்த பேனர் படத்தில் நடிக்க போயிட்டான், அதனால் எங்களோட அட்வான்ஸை திருப்பி கொடு, இல்லைனா என் படத்தில் வந்து நடிச்சு கொடு, அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழும்புது சிவகார்த்திகேயன் மேலே. இதுக்கப்புறம் கூடவே ஜோடி போட்டுன்னு வந்தவங்க தான் எஸ்கேப் மதன் மற்றும் வேந்தர் மூவிஸ் மதன். ஸோ இதை கேட்டோன்னே சிவகார்த்திகேயன் என்ன சொல்கிறாரு, ஞானவேல் ராஜா சொன்னது உண்மை, அவர்கிட்ட இருந்து நான் அட்வான்ஸ் வாங்கினேன், ஆனால் எப்போ நடிச்சு கொடுக்கணும், என்ன டேட் அப்படின்றத நாங்கள் முடிவே பண்ணலை, அதுக்குள்ளே என் படத்தை வந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஆனால் இந்த எஸ்கேப் மதன் மற்றும் வேந்தர் மூவிஸ் மதன் இவங்க 2 பேர்கிட்டையும் 10 பைசா கூட வாங்கலை, இவங்க ஏன் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது அப்போ புரியல, இப்போ புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம மன்மதன் சிம்பு மாதிரி வளர ஆரம்பிச்சிட்டாரு மேடையில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள். இதுக்கப்புறம் அப்படி இப்படி முட்டி மோதி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இவரை காலி பண்ணணும்னு சொல்லி ஏகப்பட்ட கிரிட்டிக்ஸுக்கு காசு கொடுத்து, இது சமுதாய சீர்கேடான படம், இவரோட படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேக்கிங் மட்டும்தான் இருக்கும், அதாவது பொண்ணு பின்னாடி சுற்றுறது, அவளை எப்படி உசார் பண்ணுறது, வேலைக்கு போகாமல் அப்பா அம்மா காசில் எப்படி உட்காந்து தின்றது, இப்படின்ற கருத்துக்களை தான் அவரோட படத்தில் தொடர்ந்து அவர் வைக்கிறார் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஆய்வாளர்கள், ஆர்வலர்கள் இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடிக்கக்கூடிய படங்களில் என்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, அந்த ஆர்வலர்கள் ஆய்வாளர்கள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரிலப்பா இப்போ நம்மளுக்கு. இதுக்கப்புறம் இப்பேற்பட்ட குற்றச்சாட்டுலாம் வந்தோடனே எஸ்கே அவர்கள் அதிரடியாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அதை என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நான் நடிக்கக்கூடிய படங்களில் சிகரெட் பிடிக்கிறது, சரக்கடிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேக்கிங் சீன்ஸு, ஜாலியாக வந்து ஊர் சுற்றுற சீன்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த படத்தின் பேர் தான் வேலைக்காரன் அப்படின்ற படம். அந்த படத்தை பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கெல்லாம் ஒரே ஷாக்கு, என்னடா இவன் இதுக்கு முந்தின படம் வரைக்கும் பொறிக்கு மாதிரி ஊர் சுற்றி நின்றான், பொண்ணுங்களை உசார் பண்ணுந்தான், திடீர்னு பார்த்தா டீசெண்டாக பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்கின்னு, அயன் பண்ண ஷூவை போட்டுக்கின்னு, டையெல்லாம் கட்டிக்கிட்டு வேலைக்கு போயினுக்கிறான். அதாவது எங்கள் ஏரியாலாம் சொல்லுவாங்க, இந்த பையன் வந்து பொறிக்கு மாதிரி ஊர் சுற்றி இருந்ததுப்பா, இது உருப்படாதுன்னு சொல்லி வீட்டிலே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் படிச்சு முடிச்சோன்னா பாரு, ரொம்ப டீசெண்டாக டக்கின்லாம் பண்ணிக்கின்னு பைக் எடுத்துகிட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போகுது பற்றியா, இது உருப்பிட்டுச்சு போலியே அப்படின்ற மாதிரி பழைய கேள்விங்கள்லாம் அந்த திண்ணையில் உட்காந்து பேசின்னு இருக்கோம்ல. இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் அவரோட அந்த வேலைக்காரன் படத்தை பார்த்து பல ஆடியன்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான நல்ல படம் தான். ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த படம் ஹிட்டும் ஆயிடுச்சு. ஆனால் பல பேரால் அந்த படம் வந்து பெரிய ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லைங்க அந்த படத்தில் அப்படின்ற மாதிரி சில பேர் சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த படம் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. கதைக்களம் அந்த படத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சமுதாயத்துக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் அந்த படத்தில் சொல்லியிருப்பார். இது மட்டும் இல்லாமல் நம்ம நடிகர் ஃபஹாத் ஃபாசில் அவர்கள் முதல் முறையாக நடித்த தமிழ் படமே இதுதான். ஸோ இந்த மாதிரி நடித்ததுக்கப்புறமா பழைய நினைவுகள்லாம் திரும்பி வரும்ல, அப்போவே உட்காந்து நோண்டி விட்டு ஆரம்பிச்சது உடனே மறக்க முடியுமா, மறுபடியும் நான் பழைய வேலையை தான் பார்ப்பேன்னு சொல்லி
இவர் அடுத்ததாக வந்து ஒரு சில படங்கள் வந்து வேட்டையாட ஆரம்பித்தார். உதாரணத்துக்கு இந்த சீமராஜாவில் தான் இவரை போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கினானுங்க. வாடி மாடினியா நீ அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கிற இந்த நிப்போ கிட்ஸ் எல்லாம் தூங்கி எழுந்தது அப்போ தான். எப்பயாவது இவன் சிக்கும் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது சீமராஜா படம் வந்தவனை தான் பல பேர் இவரை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. உதாரணத்துக்கு நம்ம அருண் விஜய் அவர்களே வந்து ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு ட்விட்டரில். என்ன சொன்னார், யாரெல்லாம் வந்து மாஸ் ஹீரோ ஆகிறதுன்னு விவசாயம் இல்லாமல் போயிடுச்சுன்னு. ஏன் மாஸ் ஹீரோ இவங்க தான் ஆகணும், இவங்க தான் ஆகக்கூடாதுன்னு எதுவும் கிடையாதுங்க. உங்கள் ஆடியன்ஸ் ஏற்றுக்கிட்டு உங்கள் படம் வந்து வசூல் ரீதியாக ஒரு நல்ல கலெக்ஷன் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் ஆடியன்ஸும் நீங்கள் எடுக்கிற படத்தை வந்து தேட்டரில் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா நீங்கள் மாஸ் ஹீரோ தான். ஸோ இது வந்து அருண் விஜய் அவர்கள் ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டனால தான் அஜித் மூலயமா இப்போ ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, நல்ல கதைகள் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் அருண் விஜய் அவர்கள் இதை புரிஞ்சுக்கிறதுக்கே பல டிகேட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரு. அந்த ஸ்ட்ராட்டஜியை புரிகிற மாதிரி சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், நீங்கள் விக்ரம் அவர்கள் நடித்த ஜெமினி படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஓப்பனிங் டைலாகே விக்ரம் ஒன்று சொல்லுவார்ல, பெரிய ஆள் ஆகணும்னா பெரிய ஆள்கிட்ட மோதணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதையே உல்ட்டா பண்ணி சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு, என் படத்தில் நான் பெரிய ஹீரோ ஆகணும்னா பெரிய பெரிய நடிகர்களை என் கூட நடிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அப்படி ஒர்க் பண்ணி இன்னி வரைக்கும் அதுதான் அவரோட கெரியரில் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஆரம்ப கட்டத்தில் 2வது 3வது படமே சத்யராஜ் கூட ஜோடி போட்டு நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா அன்சிகா இவர் கூட நடிக்கும் போது கழுவி ஊற்றாத ஆட்களே இல்லை, வயிறறியாத ஆட்களே கிடையாதுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நயன்தாரா, சமந்தா, அதுக்கப்புறம் வேறு யாருங்க, சிம்ரனு, லாலு, ஃபஹத் பாசில் கூட்டின்னு வந்துட்டார். இப்போ கடைசியில் வித்யோத் ஜம்மல் வரைக்கும் இவர் கூட்டின்னு வந்து இவரோட படத்தில் அந்த ஸ்டார் காஸ்ட் வந்து வேறு லெவலில் ரொம்ப பந்தாவாக இருக்கும். இவ்வளவே அங்கே ஒரு படி மேலே போய் ஹீரோ படத்தில் அர்ஜுன் அவர்களை நடிக்க வைக்கிறதையும் தாண்டி ஒரு ஹிந்தி வில்லன் வேணும்னு அபேடியோவில் கூட்டின்னு வந்து நடிக்க வைக்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு சிவகார்த்திகேயன் அவரோட படத்துக்கு கன்வீன்ஸாக இவங்கெல்லாம் வர அளவுக்கு இவருக்கு மார்க்கெட்டும் இருக்குது, இவரோட கதைக்களமும் இருக்குது, இவரோட டீமும் ஒர்க் பண்ணுது அப்படின்றது தான் அவரோட ஸ்ட்ராட்டஜியாக சிவகார்த்திகேயன் அவர்கள் இன்னி வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இந்த வளர்ச்சியின் காரணமாகத்தான் கமலஹாசன் ப்ரொடக்ஷனில் அமரன் ஒரு படம் பண்ணுறாரு, விஜயே இந்த துப்பாக்கியை புடின்னு கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து சாதாரணமாக யாருக்காவது கிடைக்குமா? அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேன் பேஸும் உங்களோட பேக்கப்பை நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆரம்பித்தா மட்டும்தான் இந்த மாதிரி நடிகர்கள் எல்லாருமே ஃபார்வர்டாக வருவாங்க. நெப்போட்டிசம் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலுமே கூட இங்கே இருக்கக்கூடிய பல நடிகர்கள் அந்த நெப்போட்டிசத்தையும் தாண்டி யாராவது ஒரு புதுமுகம் நல்ல திறமையோடு வந்தானா அவனுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும்னு மனசோடு இருக்கிற நிறைய பேரும் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து வெளில எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல திறமையான நடிகர்கள் இந்த இண்டஸ்ட்ரியை வந்து ரூல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்டாமினாவும் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் வந்துக்கிட்டு தான் இருக்கும், எதிர்ப்பு அதை விட பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வளர்ந்ததுக்கப்புறம் தான் கூட இருக்கிறவங்களையும் நம்ம வளர்த்து விடணும்னு சொல்லி இவர் வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. இந்த கம்பெனியின் மூலயமாக கிட்டத்தட்ட 9 படங்களை இவர் தயாரிக்கிறாரு. வாய்ப்பு கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் கூட நெருக்கமாக இருந்த அருண் ராஜா காமராஜ் அவர்களுக்கு கனா படத்தில் வாய்ப்பு கொடுக்குறாரு. யூடியூபர்ஸ் எல்லாரையும் சினிமாக்குள்ளே கூட்டின்னு வரணும்னு நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டுன்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதிலிருந்து தான் பிளாக் ஷீப் அப்படின்றத வெளில தெரிய ஆரம்பிக்குது. இவரோட சொந்தக்கார பையனான அருண் பிரபு அவர்களுக்கு அருவிக்கு அப்புறம் பெருசாக படம் கிடைக்காதனால வாழ் அப்படின்ற ஒரு படத்தை வந்து கொடுக்குறாரு. இவர் கூட விஜய் டிவியில் ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு டிவி ஸ்கிரிப்ட் ரைட்டரான நெல்சன் அவர்களுக்கு 2வது படமாக டாக்டரை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இவரோட ரொம்ப நாள் நெருங்கிய ஃப்ரெண்டான அட்லி அவர்கள் கூட உதவி இயக்குனராக இருந்த சிபி சக்கரவர்த்திக்கு டான் அப்படின்ற ஒரு படத்தை தயாரித்து அதில் இவர் நடிகிறாரு. ரொம்ப நெருங்கிய நண்பரான சூரிய அவர்களுக்கு கொட்டுக்காளி கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஹவுஸ்மேட் அப்படின்ற ஒரு படம் வந்து தன்னோட சொந்தக்கார பையன் தர்ஷனுக்கு கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் கூட இருந்தவங்களுக்கும் தன்னோட ப்ரொடக்ஷன் மூலயமா வாய்ப்பை அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறார். ஸோ இப்படி வளரும் போது என்னென்ன கிரிட்டிசிசம்லாம் பார்த்தாரு. சமீபத்தில் கூட ஒரு பெரிய ரிப்போர்ட்டர் ஒன்று சொல்லி கேள்விப்பட்டேன். ஒரு ஒல்லி நடிகர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பெரிய நடிகர் ஆனதுக்கப்புறம் பாலிவுட்டில் ஹாலிவுட்டுக்கெல்லாம் போனார். அந்த ஒல்லி நடிகர் பாலிவுட்டில் ஒரு படம் நடிக்கும் போது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் வாய்ந்த ஒரு ஃபேமிலி அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா. பாலிவுட்டில் அந்த நிறைய விஷயங்களை தீர்மானிக்கிறது அந்த ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒரு கோஸ்டார் இவர்கிட்ட கேட்குறாரு அந்த ஒல்லி நடிகர்கிட்ட, என்னன்னா எப்படியா அவனெல்லாம் வளர்த்து விட்றீங்க, ஒரு ஆங்கரிங்கில் இருந்தவன் இந்த அளவுக்கு வளர்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, 100 crore கிளப்பில் உள்ளே வந்திருக்கிறான் அவன், நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்களான்னு அந்த ஒல்லி நடிகரை பார்த்து அந்த பாலிவுட் நடிகர் கேட்டிருக்கிறாராம். அதுக்கு அந்த ஒல்லி நடிகர் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க பண்ணுறது, வாய்ப்பு கொடுத்தேன், இந்த அளவுக்குலாம் வளருவான்னு எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு இந்த ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு. இந்த கான்வர்சேஷனை அன்னைக்கு ஒட்டு கேட்ட ஒருத்தர் நம்ம தமிழ் ரிப்போர்ட்டர்கிட்ட பரப்பி விட்டாரு. அதையும் ஒருத்தர் யூடியூப்ல வந்து சொல்லிட்டாரு. ஸோ இங்கே நெப்போட்டிசம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நெப்போட்டிசம் இருக்கு, ஆனால் நிறைய திறமையான நடிகர்கள்லாம் இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். இவங்கெல்லாம் எப்படி வருவாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்கிற பாருங்க. நெப்போட்டிசம் அப்படின்றது இங்கே இருந்துகிட்டே தாங்க இருக்கும். வாரிசு நடிகர்கள், வாரிசு தயாரிப்பாளர்கள், வாரிசு இயக்குனர்கள்ன்றவங்களாம் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருப்பான், இன்க்ளூடிங் சினிமா. ஸோ இதில் வந்து அஜித் அவர்கள் எப்படி வெளில வந்தார், அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் எப்படி வந்தார், விஜய் சேதுபதி எப்படி வந்தார், கமலஹாசன் எப்படி வந்தார் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி யாருமே வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க.
இவனுங்கெல்லாம் எங்கே ஜெயிச்சிட போகிறானுங்க, ஏதோ சர்வைவ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பை பக்காவாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சில நடிகர்கள் டக்கு டக்கு டக்குன்னு பிடிச்சிட்டு மேலே ஏறிடுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ஆரம்பத்தில் நம்ம எஸ்எஸ்சி அவர்கள் வாய்ப்பு கொடுக்கும்போது இவெல்லாம் எங்கே பிறலாமா, இன்னி இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற காம்படிஷனில் விஜயகாந்த் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு தான் அவரோட படத்தில் ஒரு 2-3 படத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் ஒரு டக்குன்னு அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை கிரியேட் பண்ணி பிடிச்சின்னு மேலே ஏற்றாரு. இதே மாதிரி தான் நம்ம விஜய் சேதுபதி ஆரம்பத்தில் இவன் என்ன யூடியூப்பில் வந்து அதாவது எதுங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து உள்ளே வரான். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டைரக்ட் பண்ணுற படத்தில் மட்டும்தான் நடிச்சுனுக்கிறான். ஸோ அதை தாண்டி இவன் பெருசாக ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இவனெல்லாம் எவன் கண்டுக்க போகிறான், சங்கர் கண்டுக்கு போகிறானா, மணிரத்னம் கண்டுக்கு போகிறானா, ஷாருக் கான் கண்டுக்கு போகிறானா அப்படின்னு கண்டுக்காமல் விட்டதுக்கப்புறம் பட்டுன்னு பிடிச்சிட்டு விஜய் சேதுபதி மேலே ஏறுறாரு. கமலஹாசன் அவர்களும் அப்படி தான், அவன் இவனை அப்படியே காக்கா பிடிச்சி தன்னோட திறமையை வந்து வளர்த்துக்கிட்டு திறமையை வெளில காமிச்சு கமலஹாசன் ஒரு பக்கம் டெவலப் ஆகிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் சியான் விக்ரம்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 படம் நடிச்சாச்சு, எல்லாம் ஃப்ளாப்பு. இனிமேல் இவனெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண போகிறதுக்கு இல்லை. ஸோ இவெல்லாம் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லும் போதே டக்குன்னு ஒரு 5 வருஷம் சியான் விக்ரம் அவர்களுக்கு நல்ல படங்கள் வரும்போது பிடிச்சி ஏறி சியான் விக்ரம் சாதிக்கிறாரு. எஸ்கே அவர்களும் இதே வரிசையில் சரி யார் நம்ம என்ன சொன்னான்னா, இங்கே வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய டைமே ஒரு 10 வருஷம் தான். சினிமாவில் நீங்கள் லைம் லைட் ஆகிட்டீங்கன்னா அந்த 10 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான். பொறுமையாக பண்ணிக்கலாம், அவசரப்படாமல் அகலக்கால் வைக்காமல் பொறுமையாக பண்ணிக்கலாம்னா சினிமா அவங்கள மொத்தமாக முடிச்சு விட்ருவோம். உதாரணத்துக்கு இங்கே வந்து ஒரே படத்தில் லைம் லைட்டுக்கு வந்து ஒரே படத்தில் இவன் தாண்டா அடுத்த சூப்பர் ஸ்டார் அவள் தாண்டா அப்படின்ற அளவுக்கு முடிவுக்கு வந்த பல நடிகர்கள் இந்த இண்டஸ்ட்ரியிலே இல்லை. உதாரணத்துக்கு நம்ம மாதவன், அப்பாஸ், பிரபுதேவா அப்படின்ற மாதிரி நிறைய பேரை சொல்லலாம். இந்த நடிகர்களெல்லாம் முடிச்சு விட்ட பெருமை நம்ம கமலஹாசன் அவர்களுக்கு மட்டும்தான் சாரும். இது தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரா அப்படின்ற மாதிரி நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. ஆனால் இவரோட ஃபிலிமோகிராஃபிலாம் எடுத்து பார்க்கும்போது அன்னைக்கு காலகட்டத்தில் சாக்லேட் பாயோ இல்லை ஒரு திடீர்னு ஒரு லைம் லைட்டுக்கு வரவனை கமல் அவரோட படத்தில் நடிக்க வச்சு முடிச்சு விட்டதுன்றது ஒரு வரலாறு தான். சொன்னால் நம்ப மாட்டீங்கல்ல. உதாரணத்துக்கு இந்த அப்பாஸ், மாதவன், சித்தார்த்து, சிம்பு, அதேபோல் இந்த வசூல் ராஜாவில் வந்த அந்த ஜெயசூர்யா, அதேபோல் பஞ்சதந்திரத்தில் வந்த ஹீரோ நடிகர்கள் இவங்க எல்லாரையுமே கமல் அவர்கள் முடிச்சு விட்டுக்கிறாரு. ஆரம்பத்தில் வந்து நம்ம பிரபுதேவா அவர்கள் நல்ல லைம் லைட்டில் வரும்போது காதலா படத்தில் என் கூட நடின்னு கூட்டின்னு போயிட்டு அதோட பிரபுதேவா மார்க்கெட் காலியே. அர்ஜுன் அவர்கள் அப்போ தான் கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருந்தார். அவரை தூக்கின்னு போயிட்டு நான் குருதி புனலில் யூஸ் பண்ணுறேன் பாருன்னு குருதி புனல் நடிச்சதுக்கப்புறமா ஒரு 6-7 வருஷம் நம்ம அர்ஜுன் அவர்கள் நடித்த படம் எல்லாம் ஃப்ளாப்பு. அதுக்கப்புறம் சங்கர் முதல்வன் கொடுத்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் லைம் லைட்டுக்கு வராரு அர்ஜுன். இந்த மாதிரி பஞ்சதந்திரத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஜெயராம், ரமேஷ் அரவிந்தெலாம் வந்து நல்ல ஹீரோங்க. சந்தானம் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி பஞ்சதந்திரத்தில் ஜெயராமும் ரமேஷ் அரவிந்தும் தான் ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஹீரோக்கள் அப்படின்றத மறந்து, சந்தானம் சொல்கிற மாதிரி திருட வந்ததை மறந்து இவனுங்க சாம்பார் கிண்டுங்கிறானுங்கன்ற மாதிரி பஞ்சதந்திரத்தில் கமல் கூடவே சுற்றினே இவங்கெல்லாம் தெரிய வச்சு கமல் அவர்கள் ஜெயராம் மாதிரி சாக்லேட் பாய் எல்லாம் முடிச்சு விட்டது ஒன்று. அதுக்கப்புறம் வசூல் ராஜாவில் ஜெயசூர்யா அவன் தப்பி தவறி கூட தமிழ் சினிமாவில் காலை ஊனிடக்கூடாது, ஜெயராம், மம்முட்டி, மோகன்லால் மாதிரி. அதனால் இதே பத்தில் முடிச்சு விட்டாச்சு. சித்தார்த் அவர்களை தூயின் போய் இந்தியன் 2ல வச்சு செய்ன்னு செஞ்சு அமிச்சாச்சு. சிம்பு வந்து தக் லைஃப்பில் தர்மடி அடிச்சு வெளில அமிச்சாச்சு. பாவம் அமெரிக்காவில் இருக்கிறார், இன்னும் வெளியே வரல அவர். இந்த பக்கம் மாதவன் வந்து எவ்வளோ பெரிய சாக்லேட் பாய் தூக்கின்னு போயிட்டு அவரோட 2 படத்துலையும் காமெடி ஆக்டர் ஆகியாச்சு, அப்பாஸையும் ஆகியாச்சு. அதாவது இந்த சாக்லேட் பாய் இந்த ஹீரோக்களெல்லாம் கமல் அவர்கள் அவரோட படத்தில் எப்படி போர்ட்ரே பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று காமெடின்னு ஆகிடுவார், இன்னொரு பக்கம் நெகட்டிவ் ஆகிடுவார். அவர் வந்து பாசிட்டிவாக இவரை டாமினேட் பண்ணுற அளவுக்கு இவர் வச்சுக்கிறது இல்லை. இந்த ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டு பல நடிகர்கள் தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட பிதலாட்டம் பண்ணுகிறானுங்க. அவங்ககிட்ட மாட்டாத வரைக்கும் செல்ஃப் மேட் ஆக்டர்ஸ் எப்போவுமே மேலே வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நெப்போட்டிசம் அதுக்கப்புறம் வளரவே கூடாதுன்னு முடிவு பண்ணனால தான் சிவகார்த்திகேயன் அவர் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு 70 கோடி ரூபா கடனில் போய் சிக்கினார். ஏன்னா இவர் உசுப்பேத்துறவங்க ஒரு பக்கம் இருப்பான்ல, அதாவது உங்களை காலி பண்ணணும்னா உங்களை எதிர்க்கணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் கூடவே இருந்து உங்களை உசுப்பேற்றி உன்னை கடனாக ஆக்கி விடணும்ல. ஸோ இதை வாங்கடா அதை வாங்கடா, இந்த சொந்தக்காரெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, முதல் மாதம் சம்பளம் 15,000 ரூபா தான் வாங்கியிருப்பான். சீரம் போய் இஎம்ஐயில் போய் ஒரு பைக் வாங்கு, ஃப்ரிட்ஜை வாங்கு, பெரிய டிவி ஒரு 50 இன்ச் டிவி வாங்குன்னு சொல்லி உசுப்பேற்றி விட்டு வாங்குற 15,000 ரூபாவும் இஎம்ஐக்கே போனதுக்கப்புறம் நிம்மதியாக அந்த வேலையில் இருந்தோம், 25,000 வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி வேலையை மாதிரி கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் உசுப்பேற்றி கடனாளி ஆக்கினது ஆர்டி ராஜா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பிளாக் ஷீப்ஸ்லாம் கூட இருக்கிறாங்கன்றாங்க, அவங்க பேர்லாம் யாரும் சொல்ல விரும்பல. ஸோ இந்த மாதிரி கடனாளி ஆனதுக்கப்புறம் சன் டிவியில் ஒரு படத்தில் கமிட் ஆகிறாரு, சன் நெட்வொர்க்கில் கமிட் ஆகிறார், ஒரு படம் நடிகிறாரு, அந்த கடன் அடையுது. இதுக்கப்புறமா அவர் தேர்ந்தெடுக்கிற ஸ்கிரிப்ட் எல்லாமே பக்காவான ஸ்கிரிப்ட் தான். ஆனால் இப்போ மனுஷன் எங்கே போய் மாட்டான்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு என்டர்டெய்னர் அப்படின்றத மறந்து இன்றைக்கி வந்து ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் படமாக நடிச்சுனுக்கிறான். இது வந்து தொடர்ந்து போயிட்டு இருந்தால் சிவகார்த்திகேயன் அவர்களை வச்சு செஞ்சு வெளில அனுப்பிச்சிருவாங்க. ஏன்னா ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் கதைகள் எல்லாமே நடிக்கிறதுக்கு இங்கே நிறைய நடிகர்கள் இருக்காங்க, என்டர்டெய்னர் மட்டும்தான் கிடையாது. ஏன்னா மிகப்பெரிய மாஸ் நடிகர்கள் எல்லாம் வெளில போயினே இருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து மறுபடியும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜாலியான படம் கொடுத்தா தான் சிவகார்த்திகேயன் அவர்களை ஞாபகம் வச்சுப்பாங்க. இவர் அதை விட்டுட்டு நான் புரட்சி பண்ணுறேன், நான் நாட்டை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புனார்னா இன்னும் 2 படத்தில் இவரை முடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதனால் சிவகார்த்திகேயன் அவர்கள் மேலே எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள் ஏகப்பட்டது இருந்தாலுமே கூட அந்த குற்றச்சாட்டை பேச மறந்துட்டு பார்த்தீங்களா, டி இமான் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு சொன்னாருங்க. அவரோட ஃபேமிலியில் என்ன நடந்தது அப்படின்னு நம்மளுக்கு டீட்டெயில்டாக தெரியாது, அதை தெரிகிற அளவுக்கு அவர் வெளியும் பேசலை. அவர் வந்து இன்டர்வியூவில் ஒன்று தான் சொன்னார், அவனை ரொம்ப நண்பன் மாதிரி நண்பனை, ஆனால் அவன் வந்து துரோகம் பண்ணிட்டான்,
அந்த துரோகத்தை நான் வெளில சொல்ல முடியாது, வெளில சொன்னால் என்னோட குழந்தைகளோட லைஃப் பாதிக்கப்படும், இவ்வளோ தானே சொன்னார். இதை விட்டுட்டு என் மனைவியோடு தவறான உறவில் இருந்தார், தொடர்பில் இருந்தார் அப்படின்ற மாதிரி இமானும் சொல்லலை, சிவகார்த்திகேயன் சைடில் இருந்தும் யாரும் சொல்லலை. இது எல்லாத்தையும் பெரிய லெவலில் கலப்பி விட்டது இந்த மீடியாக்கள். அதுக்கப்புறம் இவருக்கு ஆப்போசிட்டாக ஒரு சில டீம் வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்களா. ஏன்னா இந்த சிவகார்த்திகேயனே வந்து ஒரு மிகப்பெரிய ஐடிவிங்க வச்சு எவன் நம்மளை பற்றி எவன் நெகட்டிவாக பேசினாலும் நம்மளை தூக்கி போட்டு மிதிச்சிடலாம், காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஐடிவிங்க வச்சு நடத்தினுக்கிறாரு. பட் இதை எதிர்த்து உடையணும்னு சொல்லி ஒரு சில பேர் ஐடிவிங்க வச்சிருப்பானுங்களே, அவனுங்கெல்லாம் கிளப்பி விட்டு இவரோட இமேஜ் வந்து சரியில்லான்னு பார்த்தாங்க. அவ்வளோ நல்லவரா சிவகார்த்திகேயன் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நல்லவனோ கெட்டவனோ அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறது கிடையாது. இவன் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த ஆள் எப்படி மேலே வரத்துக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா அப்படின்றதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோவை தவிர, சிவகார்த்திகேயன் அவர்கள் உத்தம ராசா அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கான வீடியோ இது கிடையவே கிடையாது. அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. அதை விட்டுட்டு பாதி வரைக்கும் வீடியோ கேட்டு நீ சிவகார்த்திகேயன் சொம்பு, அவர்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு அப்படின்னு கமெண்ட் போட்டிங்கன்னா உங்களை நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஒன்றும் பண்ண முடியாது, கமெண்ட்டை படிச்சுட்டு சிரிச்சுட்டு போயிட வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோட பர்பஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு அடித்தளத்தில் இருந்தால் இந்த ஆள் பண்ண ஸ்ட்ராட்டஜியெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்களும் உங்களோட துறையில் எங்கே வரணுமோ எப்படி வரணுமோ வாங்க. அதை தவிர பர்சனலாக சிவகார்த்திகேயன் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்னு பர்சனலில் கிண்டி கிளறினீங்கன்னா உங்கள் பர்சனல் வேஸ்ட் ஆகிடும். அதனால் கெரியர் வைஸ் என்னென்ன எடுத்துக்கணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறுங்கன்னு சொல்லிக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.